சும்மா போய் தான் இருக்கும். அம்மா பார்த்து முடிச்சிட்டு விடுங்கம்மா, ஏதோ ஆசைப்படுறோம் போகலாம் விடுங்கம்மா. ஷாம் வச்சுக்கிறதாண்டா சாப்பிடணும். சும்மா இருக்குமே, ஷாமில் டிஃப்ரெண்டாக சாப்பிடணும். நான் கூப்பிட்டு போகிறேன். ஜெயநகர் டு காரில் தானே போகிறோம். தென்னருக்கு இல்லை 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 இல்லை, இங்கே சூப்பராக இருக்கும். சும்மா எல்லாம் பேசாதீங்க. அர்ஷன் என்ன 4 ஃபென்டாஸ்டிக். யாரு என்னடா 4 பாடி கில்லு பஞ்சாபி. இவனுடைய மாப்பிள்ளையா சச்சின்? இவருக்கு அட்ரஸ் அது தெரியல. எப்படி தெரியுமா உனக்கு அட்ரஸ்? தெரியும். வா நீயாவே போ. பக்கத்துல இருக்கிற ஆமாம்மா ஆமாம், அதான் 4th பிளாக்மா. தேர்ட் பிளாக் இந்த மாதிரி. அது 3rd பிளாக்மா, இது 4th பிளாக். செம்மையாக இருக்குது இது. அதான் நிற்கேத்து. ஓகே ஓகே. ஃபாரின் மாதிரி இருக்கிறாங்க இடம் இல்லை? அது ரொம்ப தூரம் தானே. கண்ணு மூடி தூங்கிட்டு மெதுவாக எதிர்ந்து எந்த ஃபாரின் மாதிரி. ஆனால் அதுக்கு வழியில் எங்கேயாவது ஒரு காப்பி கீப்பி குடிச்சிட்டு போகிறேன். இந்த அம்மா பக்கத்துலேயே இருக்கோம், டக்குன்னு போயிடலாம். சரி ஓகே. எல்லாம் ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்கும். புரியுதா? அங்கே போ. சரி வீடியோ காம்ப்ளெக்ஸ் ரோட்டில் போய் சாப்பிட்டு அப்புறம் ஆற்றுக்கு போனோம். திருச்சியில் இப்படிலாம் அம்மா வந்து வீட்டை வச்சு போயிடாது. அம்மா போனால் ஞாபகம். தீபு நேரம் இந்த ஃப்ளேவர் எடுப்பியா? தீபு 3 பேரும் ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். ஃப்ளேவர் ஞாபகம் இருக்கா? திருச்சியிலேருந்து வந்தோம். ஷாம் மஞ்சப்பர் ஓகே தானே? எனக்கு இதுதான் நல்ல மீல்ஸ் கிடைக்கும், நிறைய ஆப்ஷனும் இருக்கும். ரோட்டா கிடைக்கும்ல, அதுவும் கிடைக்கும். இல்லை ஷா, மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது மாதிரி இருக்குது. அங்கே தான் இந்த பரோட்டா இருக்குது, பொரிச்ச பரோட்டா கிடைக்கும். இது HSR தாண்டி திரும்ப அங்கேயே போகிறோம்டா. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே எடுக்கலாமா இப்போ லெஃப்ட்டு? வழியே இல்லையா? எப்படி எடுத்தாலும் இல்லைன்னா நீ சில்க் போர்டில் லெஃப்ட் எடுத்து சென்ட் ஜான்ஸ் போயிட்டு சென்ட் ஜான்ஸ்லேருந்து அந்த ரூட் எடுக்கணும். அப்போ எடுத்துடலாம். அது பெஸ்ட்டு. அது உண்மையாக பெஸ்ட்டு. இங்கேருந்து HSRக்கு போயிட்டு நாங்கள் பொரிச்ச பரோட்டா அதெல்லாம் கிடைக்கும். இது கிடைக்கும். பொரிச்ச பரோட்டாவா? ஆமாம், விருது நகர் பொரிச்ச பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமஸ் அது. அது வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும். சரி விட சென்ட் ஜான்ஸில் ரைட் எடுத்து வேணா போவோம். போயிடலாம். அடுத்த 4 ஐயோ 26. என்னடா இது? என்ன ஷாம் என்ன தெரியுமா, 10 ஓவரில் என்ன அடிக்கிறாங்களோ அதுதான் ஸ்கோரே. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ ஆகிடும் பிச்சு. புரியுதா? They should make the maximum use of. ஈஸி வின் ராஜி புஷ்மர். அதான் நீ தான் பயந்துட்டு இருக்க. இவன் தான் பயந்துட்டு இருக்க. அவங்க பார்த்தா அப்படியே இருக்கு, ஈஸியாக ஆடிட்டு இருக்காங்க இந்தியா. ரோஹித் சர்மா 90 அடிப்பான். டார்கெட் 240 ஈஸியாக அடிப்பாங்க. அம்மே ஈஸியாக அடிப்பாங்க. சும்மா இருக்க. இப்போ இருக்கிற இந்தியாட்ட 240 ஒன்றுமே கிடையாது. தீபு அங்கடா சில் போர்டு கீழே லெஃப்ட் எடுக்கணும்டா லூசு. தீபு இது சில் போர்டு போகாது. சில் போர்டு தாண்டி போகும், இல்லை HSR வரைக்கும் போயிடும். நீ அம்மா வீட்டை விட்டு போயிடலாம். அது எல்லாமே இதுதான் மேப்பா. நல்லா இருக்காது அதெல்லாம். புரிஞ்சிக்க மாட்டேன். நாளைக்கு 1 மணிக்கு கண்டோன்மெண்ட் இல்லையா? 11 மணிக்கு கிளம்பணும்டா, மிஸ் பண்ணாமல். 11 வந்து 12:15 12:30 தான் போவீங்க. அதையும் சொல்லிட்டேன். அப்படியே ஷாம்ல மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. என்னாச்சு ரிட்டர்ன் வாங்க, அடுத்த போங்க. அவ்வளோதான். என்னாச்சு இப்போ ட்ரெயின் எல்லாம் பஸ் ஏற்றி 11 டெல்லிக்கா சூப்பர் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ் ஆனாலும் பரவாயில்ல ஷாம். ஒன்றும் அர்ஜென்ட்லாம் ஒன்றும் படாது. ஏன்னா நீ உனக்கு எப்படி நீ ஃப்ரைடே தான் ஊருக்கு போவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ் ஆனாலும் ஒன்றும் இல்லைடா. நான் எதுக்கும் சொன்னேன் உனக்கு 11ன்றது ப்ராக்கெட்டு, அதை தாண்டி போக வச்சுக்காத. ஏன்னா விக்கிக்கு நான் ஒரு தடவை சொன்னேன். நான் பைக் கேட்கல, போய் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான். ஆமாம் ஆமாம் பரவாயில்ல. அவன் படிச்சு ஃப்ரெண்டு ஒருத்தப்பட மிஸ்டேக். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தப்பட அவன் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கான்ல, அவன் இங்கே இது பண்ணிட்டு இருந்தான்ல, அது பேர் என்ன?
இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தான்ல. அப்போ அவன் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அவனுக்கு வேலை ஆகணும்னு சொல்லி இவனை ஹோல்ட் பேக் பண்ணிட்டான். டைம் ஆறாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி மேப்லாம் காமிச்சு சொல்லவும் தெரியல அவனுக்கு. ரைட்டா. சொல்லணும் நான் ஆஃபீஸில் இருக்கேன், பக்கத்து பில்டிங் தான் இவன். ஸோ நான் சொன்னேன் விக்கி டே கிளம்பணும்டா அப்படின்னா, இல்லை நான் மேனேஜர்ஸ் காமிச்சேன்னு சொல்லி இவன் வேற மேப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னு அனுப்பிச்சானுங்க. ஆமாம். இடிஏ டே இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா பெங்களூரில், இடிஏ எல்லாம் அது மாறிட்டே இருக்கும் கூகுளோடதுன்னு. கேட்கல. கடைசியில் கிளம்பிட்டான். கிளம்பின அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியிருக்கான். கிளம்பிட்டு நைட்டு திரும்ப காலிங் பெல் வந்தது. ஏய் எக்ஸிக்யூட்டிவ் வெல்கம். நான் சந்தோஷப்பட்டேன் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டாரு. அதான் நான் மிஸ் ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாது. கவலைப்படல. புக் பண்ணினால சொல்றோம். பரவாயில்ல, சரியாக மிஸ் ஆகாது. ஒன்றும் அவ்வளோ பெரிய லாஸ்ட்லாம் இல்லை. வந்தே பாரத்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. அடுத்து நான் நீட்டாக புக் சொல்கிறேன்ல. நம்ம இவங்க வந்துருந்தாங்களா உன்னோட ஃபாதர் இன்லாம் சார் அவரையுமே கொஞ்சம் கேப்பில் தான் நிறுத்தினது. ஆமாம் ஆமாம். 5 மணிக்கு தான் கண்ணமாமா தீபோ அது மறந்துட்டு. சுபாக்கா கண்ணமாமா இல்ல கண்ணமாமா சங்கீதா மாமி வந்தபோது அன்னைக்கு லேட் ஆச்சு. நீங்க இல்லை அது விக்கி ஸ்வாதி. இல்ல பஸ் ஆமாம் விக்கி ஸ்வாதி. அது விக்கி ஸ்வாதி. இது நம்ம விக்கியோட மொபைல் விழுந்துருச்சு கீழே. விக்கி ஸ்வாதி என்ன ஆயிடுச்சு, பார்டர் அதுவும் அப்படியா? அது ஏன் தப்பு. கரெக்டாக பஸ் வந்து அது வந்து என்ன ஆச்சு, நான் வந்து டைமிங்ஸ் தப்பாக சொல்லிட்டேன். 9:30 ஏதோன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னேன். அப்போவே விக்கி ஸ்வாத்தியாமா அது. ஆமா தீபோ. இல்ல விக்கி ஸ்வாதி கரெக்ட் தீபோ. அகரால போய் நிப்பாட்டணும். நீ வந்து முன்னாடி நிப்பாட்டறணும். கரெக்ட் தான். நீ தான் பஸ் கண்டக்டர் பேசிட்டு இருந்த. எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு சொன்னது கண்ணன் சங்கீதா. இல்ல சரி ஓகே. இது சண்டை போடுறோம். ஓகே சரி. அம்மா இஸ் ரைட். ஏன்னா சங்கர் தான் புக் பண்ணாரு. விக்கி ஸ்வாதிக்கு சங்கர் புக் பண்ணல. ஓகே அவ கரெக்ட்டா கண்ணமாமா சங்கீதா மாமி இதரா. ஓகே. கண்ணன் ஞாபகம். இந்த சங்கர் வந்து 9:30க்கு ஏதோ 9க்கு ஏதோ பஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் பஸ்ஸு ஸ்டாப்பிக்கே வந்துட்டான். நம்ம வீட்டில் இருக்கோம். பஸ் மிஸ் ஆயிடுச்சா? இல்லை அடிச்சு போய் பயங்கரமாக ஓட்டிட்டு போனேன். 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு சொல்லி. இங்கே இது வரைக்கும் சில்போடா அகரா. அகரா ஸ்பீடாக போனேன். 10 நிமிஷத்தில் அவ்வளோதான். இப்போனா இப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு எங்கே கீழே இருந்து இது பஸ்ஸா ஓலாவா எது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? 9 மணிக்கு பஸ்ஸு வாய்ப்பே இல்லை. பஸ்ஸுனா நீ ரொம்ப பார்டர் அது. பஸ்ஸு சான்ஸே கிடையாது. பஸ்ஸுனா காலைல 9 மணிக்கு சொன்னேன். நீ என்ன பண்ண தெரியுமா, 10:30க்கு ஊபர் ஸ்கெடியூல் பண்ணுவான். சரி 10:30க்கு கரெக்டாக புக் ஆகி வரும். ஊபர் தான் வேறு வழியே கிடையாது. ஓகே. புக் ஆகலைன்னா எனக்கு அது வேற பயமாக இருக்குது உண்மையாக சொல்லலாம். பயம் என்ன, இல்லைன்னா மிஸ் ஆகிட்டோம். அடுத்த நான் வந்து நம்ம நைட்டு நம்ம ட்ரெயின் விக்கெட்டு யாரா ரோஹித் சர்மா எவ்வளோ இதில் அவன் மேலே காட்டுறா, என் மேலே காட்டுறேங்க. அப்பா யாரு சும்மா இருங்க. ஆல் அவுட் ஆகும். 49 ஆல் அவுட் ஆகிருக்காங்க. 100 ரன் வரைக்கும் அவுட் ஆகாமல் இருக்காங்க. யார் கொஞ்சம் கோவத்தை என் மேலே கட்டிட்டு 31 கொண்டா. ஓகே பார்ப்போம். அதில் இன்னும் விராட் கோலி இருக்காவா, சூப்பராக அடிப்பான். இப்போ மாமாக்கு அப்போ நான் சாம்பார் பண்ணி கறி பண்ணி சாப்பாடு இது பண்ணிக்குவோம். இல்லை டிஃபன் சாப்பாடு கையில் எடுத்துனால சாப்பிட்டு ஒரு ஹம் போகிறோம் தீபக அது ஆமாம் ரொம்ப நன்றிடா. ட்ரெஸ்ஸு சூப்பர். நாளைக்கு ஆஃபீஸ் நான் அதுதான் போட்டு போவேன். டுமாரோ ஆஃபீஸ் இதே ட்ரெஸ் தான். நினைப்பார் பிராண்ட் ரொம்ப போடுறது. ஒரு டிராபேக் என்ன தெரியுமா, இப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்துடுதா, இந்த ட்ரெஸ்ஸு வாரம் கம்பல்சரி கண்டிப்பாக போடுவேன். அதுதான் மேலே அஸ்வினா போட்டு அடியில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் அதெல்லாம் எடுக்கவே மாட்டான். நீனா பாரு ரொட்டீனாக கொண்டு வச்சு செய்வேன் அந்த ட்ரெஸ்ஸை நல்லா நல்லா அப்படியே நல்லா யூஸ் பண்ணுவேன். நல்லா யூஸ் இருக்குன்னே உனக்கு தெரியாது. அதெல்லாம் வருஷ கணக்காக
எது இருக்கோ அதான் போட்டு வருவேன் நான் எப்போவுமே அப்படி தான். விராட் கோலி இறங்கியிருக்காங்களா? ஆமாம். ஸ்கோர் எவ்வளோ ஓவருக்கு எவ்வளவு? 5.3 31. ஆஹா, நல்ல ஸ்கோர் தான்டா. ஆல் டு பால் இருக்காங்க. இந்த 2 பால் 6 இருக்கு, 2 ரேட்டு இந்த பிச்சு ரேட் பற்றிக்கு பத்தாது. பத்தாது. ஆமாம். இப்போ கில் ஆடிட்டு இருக்கான். கில் நல்லா ஆடுவான். 3 டாட் பால் வச்சிருக்கான். பரவாயில்ல, விக்கெட்ஸ் போயிருக்கு. இவன் முக்கியமான ராகுல் டிராவிட் மாதிரி இருக்கிற பிளேயர் அவன் தான். அப்போ விட்டு ஸ்லோவாக ஆட்டோம். 240 தாண்டா இப்போ ஸ்லோவாக ஆடணும். இப்போ இந்த பிச்சில் டஃப்டா அது. இப்போ என்னால் ஓப்பனாக பேச முடியாது. உனக்கு இந்த மேட்ச்சே உனக்கு இது தெரியாது கேம், அதனால ஓகே நோ நத்திங் அபவுட் கிரிக்கெட். ஆமாம் ஜி, சாரி.